ஹலோ விவேஸ், வணக்கம். ஒரு டாக்டரோட மகனின் கண்ணீர் கதை தான் இந்த பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வந்துட்டு இருக்காரு. அவருடைய மனைவி ரொம்ப அழகா இருப்பாங்க. முக்கியமா அவங்க ஆடுகளை வளர்த்து அதை பால் கறந்து அதை விட்டு அதன் மூலமா பொழப்பு நடத்துறாங்க. இப்ப வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்ல. இப்ப கடவுளை வேண்டிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை இறந்துருது. மனம் வெறுத்து போறாங்க. இப்ப திரும்பவும் குழந்தை பிறக்குது. திரும்பவும் அந்த குழந்தை 2 மாசத்துலயே இறந்துருது. இப்படி 6 குழந்தை இறந்துருது. இப்ப அவங்களுக்கு வயசாயிட்டே போகுது. அவங்க கடவுள்தான் ரொம்ப பிரார்த்தனை பண்றாங்க. அதாவது, கடவுளே, எங்களுக்கு எப்படியாவது ஒரு குழந்தைய கொடு. நாங்க யாருக்காக வாழ்றோம், கடைசி நாட்கள்ல எங்களுக்கு எப்படியாவது ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு அவங்க வேண்டிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். இப்ப அந்த மகனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு வயசாயிச்சுன்றதால அவங்க எல்லாமே ஆட்டுப்பால் கொடுத்துதான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. இப்ப அந்த குழந்தையும் கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது. இப்ப அந்த குழந்தைக்கு 15 வயசு ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷமாவே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு அந்த குழந்தைக்கு உடல்நல சரியில்லாம ஆகுது. இதை கண்டு அவங்க அப்பா கொஞ்சம் பதறாரு. உடனடியா அந்த சிறுவன்கிட்ட போயிட்டு, என்னப்பாச்சு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் அந்த சிறுவன் சொல்றான், எனக்கு உடம்பு சுத்தமா முடியல, மூச்சு விட முடியல அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சரியாயிடும், அப்புறம் சரியாயிடும் அப்படின்ட்டு காத்திருக்காரு. இப்ப 4 நாள் ஆகுது. ஆனாலும் சுயநினைவே அந்த சிறுவன் இழந்துடுறான். இப்ப உடனடியா மருத்துவரிடம் தூக்கிட்டு போறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில இரவு 9 மணி ஆகுது. இப்ப அந்த மருத்துவர்கிட்ட போயிட்டு, ஐயா, என்னுடைய மகனை இப்படியே காப்பாத்துங்க. என்னுடைய மகன் சுயநினைவே இருந்துட்டான். 4 நாளா படுத்த படுக்கையா இருந்தான். சரியாயிடுவான்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலைல வா பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் அந்த மருத்துவரோட காலையில விழுறாரு. ஐயா, எனக்கு ஏற்கனவே 6 குழந்தைங்க இறந்துருச்சு. இது 7வது மகன். இவன் தான் 15 வயசு வரலையும் வாழ்ந்தான். எங்களுக்கு இவனை விட்டா வேற யாருமே இல்ல. தயவு செய்து எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு அவர் காலில் விழுந்து கெஞ்சுறாரு. ஆனா மருத்துவர் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிடுறாரு. இந்த பெரியவர் அனுப்பு, நாளைக்கு காலைல வர சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த பெரியவர் எவ்வளவு காலில் கெஞ்சி பாக்குறாரு. ஆனா அந்த மருத்துவருக்கு கொஞ்சம் கூட மனசு எதுங்கல. உடல்ல ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மருத்துவர் எதுவுமே சொல்லாம கார்ல ஏறாரு. இப்ப திரும்பவும் போயிட்டு அந்த மருத்துவரிடம், ஐயா, தயவு செய்து உங்க கருணை காட்டுங்க. என்னுடைய மகனை இன்னைக்கு நீங்க எப்படியா காப்பாத்துங்க. அவனுடைய உயிருக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா மருத்துவரோ எதுவுமே காதுல வாங்கிக்கல. அவர் பாட்டு கார்ல ஏறி போயிடுறாரு. இப்ப அங்க வேற மருத்துவமனை இல்ல. இப்ப அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு. உட்கார்ந்தே இருக்காரு. ஆனா காலைல எழுந்து பார்த்தா அந்த சிறுவன் உயிரிழந்துட்டான். இப்ப வீட்டுக்கு வராரு. ரொம்ப வருத்தப்பட்டு கதறி கதறி அழுகுறாரு. அவருடைய மனைவியும் அழுகுறாங்க. இப்ப அந்த சிறுவனை அடக்கம் செஞ்சுட்டு அந்த 2 வயசானவங்களும் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. இப்படி வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ஆனா அந்த டாக்டரோட வீட்டுல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகனும் இருக்காங்க. அவரு மிகப்பெரிய பணக்காரரு. ஆனா அவருக்கு ஏகப்பட்ட செல்வங்கள் நிறைஞ்சிருக்கு. அந்த டாக்டருடைய மகனுக்கு இப்ப 20 வயசாவது. அவன் ரொம்ப இளமையா இருக்கிறான். முக்கியம் பாத்தீங்கன்னா அவன் ஏகப்பட்ட பாம்புகளை வீட்டிலே வளர்க்குறான். விதவிதமான பாம்புகள் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பிடிச்சிட்டு கண்காட்சி போல வீட்டுல அடைச்சு வச்சிருக்கான். யாரு விருந்தினர் வந்தாலும் எங்க வெளில போனாலும் அந்த பாம்பு கூட போவான். அந்த பாம்புகளை விதவிதமா காமிப்பான். இப்ப இத பார்த்து அந்த ஊர் மக்களே ஆச்சரியப்படும். அந்த டாக்டரோட பெயர் சாட்டா, மகனுடைய பெயரு ராஜா. இப்ப டாக்டர் சாட்டா வீட்டுல மிகப்பெரிய ஒரு பார்ட்டி நடக்குது, விருந்து நடக்குது. அந்த விருந்துல ஏகப்பட்ட உறவினர்களும் ராஜாவோட நண்பர்களும் அங்க வராங்க. இந்த இடத்துல ராஜாவோட நண்பர்களை அழைச்சிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போறான். அவனுடைய ரூமுக்கு போறான். அவனுடைய ரூம்ல நூற்றுக்கணக்கான பாம்புகள் விதவிதமா இருக்கு. இதை பார்த்து அவருடைய நண்பர்கள் எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க. இந்த இடத்துல தான் இந்த பாம்புகளை எங்க பிடிச்சிருந்த, எப்படி இதெல்லாம் பாதுகாக்கிற அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்பதான் அவன் சொல்றான், நான் பாம்போட விசுவாசி. இந்த பாம்புகள் எதுவுமே எனக்கு கடிக்காது. அந்த அளவுக்கு அந்த பாம்புகள் எல்லாமே என் மேல விசுவாசமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அவருடைய நண்பர்கள் நம்பவே இல்ல. இப்ப எல்லா பாம்புகளையும் ஒன்னொன்னா காமிக்கிறான். இப்ப ஒரு பெரிய ஒரு பெட்டி திறக்கிறான். அந்த பெட்டியில மிகப்பெரிய ஒரு நாகராஜா இருக்கு. அந்த பாம்பு பார்த்து, இந்த பாம்பு பாருங்க, இந்த பாம்பு இந்த உலகத்துல மிகவும் மோசமான பாம்பு. இந்த பாம்பு கடிச்சா இதுக்கு மருந்தே இல்ல, அவ்வளவு பயங்கரமான பாம்பு அப்படின்னு அந்த பாம்பு பத்தி சொல்றான். இப்ப அவன் நண்பர்கள் எல்லாமே சொல்றாங்க, பாம்புக்கு எல்லாமே பல்ல பிடிங்கி வச்சிருக்க, அதனாலதான் உன்னை எதுவும் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ராஜா சொல்றான், ஆமா, நாங்க பல்ல புடுங்கிட்டோம். எனக்கு விசுவாசமா இருக்கிற எந்த பாம்பையும் நான் பல்ல புடுங்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். எந்த பாம்பெல்லாம் உனக்கு விசுவாசமா இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்பதான் அந்த நாகராஜாவை காட்டுறான். இந்த நாகராஜா எனக்கு எப்போதுமே விசுவாசமா இருக்கும். இது என்னுடைய நண்பன், இது என்ன ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியா, நாங்க அதோட பல்ல பார்க்கலாமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. உடனே சரி அப்படின்னு அந்த பெட்டி ஓபன் பண்றான். பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. 11 அடி நீளம், பயங்கர நீளமான ஒரு பாம்பு. இப்ப அந்த பாம்போட தலையில கைய வச்சு லைட்டா அழுத்துறான். அப்படியே தூக்குறான். இப்ப தூக்கிட்டு அதோட தலைப்பகுதியை அழுத்துறான். இப்ப அது வாயை பிளக்குது. நீளமா 2 பல்லு வெளில நீட்டுது. இந்த பல்ல பாருங்க, இந்த பாம்புக்கு
பல்ல பிடுங்கல, இது எதுவுமே பண்ணாது அப்படின்னும் அவன் சொல்றான். அவனோட நண்பர்களும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, பயப்படுறாங்க. இந்த பாம்பை இப்ப கழுத்துல தூக்கி போட்டுறான். கழுத்துல தூக்கி போட்டு அப்படியே நடந்து வரான். இப்ப அதோட தலைய அவன் விடுறான். விட்டு அடுத்த நொடியே அவனுடைய கையில கடிக்குது. கடிச்ச உடனே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறான். டக்குன்னு அந்த பாம்பை பெட்டியில் தூக்கி போட்டு அடைக்கிறான். இப்ப அவன் பயங்கரம் பதட்டமாகறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பாம்பு கடிச்சா மருந்து இல்லைன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவனுக்கு பயம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு எதுவுமே புரியல. இந்த செய்தி அந்த வீடு முழுவதும் பரவுது. இப்ப மருத்துவர் அங்கேருந்து ஓடி வராரு. ஆனாலும் இவன் வேகமா வந்து அவனுடைய ரூமுக்கு போறான். அங்க பாம்பு கடிக்கு பச்சளை நிறைய வச்சிருக்கான். அந்த பச்சளையை எடுத்து அந்த பாம்பு கடியில தடவுறான். ராஜாவோட அப்பா சாட்டா அங்க வராரு. சாட்டா கதறிட்டே வந்து என்ன வேலை பண்றீங்க, பயங்கரமான விஷ பாம்பு உன்னை கடிச்சிச்சு அப்படின்னும் பதறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் மருந்து தடவி இருக்கேன், சரியாயிடு அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல தான் அது பயங்கரமான நாகராஜா அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வருது. அவனுடைய முகத்தெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கு. இதுக்கு மருந்து கிடைக்கிறது ரொம்பவே சிரமம் அப்படின்னு அவர் வந்து கதறாரு. இப்ப ராஜாவோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா நிறம் மாறிட்டு வருது. முகத்தெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கு. இப்ப ராஜாவிடம் உடனடியா வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னும் அவர் கூப்பிடுறாரு. ஆனா ராஜா மறுத்துறான். இல்லப்பா, நான் மருந்து தடவி இருக்கேன், எனக்கு சரியாயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனாலும் நேரம் ஆவ ராஜாவோட அம்மா பதட்டம் அடைகிறாங்க. ஏங்க உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ராஜாவுக்கு நேரம் ஆவ சுயநினைவையே இறந்துடுறான். இப்ப மருத்துவர் பதட்டப்படுறாரு. அவனுடைய மகனை தூக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் போறாரு. இப்ப அவனுடைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவரு விஷமுறிவு மருந்தெல்லாம் செலுத்துறாரு. ஆனாலும் எந்த முன்னேற்றமும் இல்ல. இப்ப அந்த கிராமம் முழுவதும் இந்த செய்தி பரவுது. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லோருமே கூடி வந்துடுறாங்க. இந்த மருத்துவமனையே பரபரப்பாயிட்டு இருக்கு. ஆனாலும் ஒரு சில பேர் பேசிக்கிறாங்க, இதுக்கு மருந்து இருக்கு, இந்த ஊர் ஒதுக்குப்புறமா ஒருத்தர் இருக்காரு, அவரிடம் மருந்து இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. மருத்துவர் உடனே எனக்கு அந்த மருந்து வாங்கித்தாங்க அப்படின்னும் அந்த பச்சளைய எப்படியாவது வாங்கித்தாங்க அப்படின்னும் அவர் கெஞ்சுறாரு. இந்த இடத்துல தான் அந்த வீட்டுல ஒரு பெரியவரும் வயசானவங்களும் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அது வேற யாரும் இல்ல, ஏற்கனவே மருத்துவரிடம் போயிட்டு தனது மகனை காப்பாற்ற வேண்டி கெஞ்சின அந்த பெரியவர் தான் உட்கார்ந்து இருக்காரு. இப்போது அவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப வயசாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க நடக்க கூட முடியாத அளவுக்கு குச்சி ஊனிட்டு நடக்கிறாரு. இப்ப அந்த பாட்டி ஒரு ரொட்டி சுடுது, அது தண்ணியில் நினைச்சு பாதி பாதியா சாப்பிடுறாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு உணவு பத்தல. சரி நான் போயிட்டு உணவு வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு மளிகை கடைக்கு போயிட்டு ரொட்டி சுட மாவு வைக்கிறாரு. ஆனாலும் அந்த கடைக்காரரோ ஏற்கனவே வாங்கின கடனே நீங்க கொடுக்கல, அதை கொடுத்துட்டு மாவு வாங்கி அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப வேற வழி இல்லாம அவர் அங்கிருந்து வருஷத்துல வீட்டுக்கு வராரு. மரத்து இலைகளை பறிச்சுட்டு வந்து மனைவிட்ட கொடுக்குறாரு. இது ரெண்டு பேரும் இன்னைக்கு சாப்பிட்டு படுப்போம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதே போல இலைகளை சாப்பிட்டு ரெண்டு பேரும் தூங்க போறாங்க. இப்பதான் அவர் வீட்டுக்கு ஒருத்தர் அவசர அவசரமா ஓடி வர்றாரு. எவ்வளவு நாள் காசு தரோம், எவ்வளவு நாள் பணம் தரோம், அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி சாட்டா மருத்துவரோட மகனுக்கு பாம்பு கடிச்சிச்சு, அதுக்கு பச்சளை தாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த பெரியவர் கோவப்படுறாரு. என்னுடைய மகன் உயிர் போறதுக்கு முக்கிய காரணம் அந்த மருத்துவர் தான். அந்த மருத்துவர் மட்டும் அன்னைக்கு மருத்துவம் பார்த்துருந்தாருன்னா என்னோட மகன் இன்னைக்கு உயிரோட இருப்பான் அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு அழுகுறாரு. இந்த இடத்துல அந்த வாலிபர் சொல்றாரு, போனது போகட்டும், வந்துட்டு அந்த சிறுவனை காப்பாத்து அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு வெளில போறாரு. அவருடைய மனைவியும் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த வாலிபரும் திரும்பி போறாரு. அங்க போயிட்டு சாட்டாவிடம் மருந்து கிடைக்கலன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல தான் மருத்துவர் அந்த வைத்தியரை தேடி அவர் வீட்டுக்கு வர்றாரு. அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரே அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா அந்த பெரியவர் வேற யாரும் இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி தனது மகனை காப்பாத்த உதவி கேட்டு வந்த அதே பெரியவர் தான். அவரை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சிடறாரு. இப்ப ஐயா, எனது மகனை எப்படியாவது காப்பாத்துங்க, எவ்வளவு நாளும் பணம் வாங்கிக்கிங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அந்த பெரியவரோட கண்கள் விரிவடையுது. அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவி தூரத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பெரியவரோ இவரை பார்த்து பயங்கர கோவப்படுறாரு. இப்பதான் சொல்றாரு, இரவுல நான் வரமாட்டேன், காலையில வாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அந்த மருத்துவரோ இன்னும் 1 மணி நேரத்துல எனது மகனை கவனிக்கலன்னா அவன் இறந்துருவான் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனாலும் அந்த பெரியவர் மோத திருப்பிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, எது வந்தாலும் காலைல தான் வருவோம் அப்படின்னும் தீர்க்கமா சொல்லிட்டாரு. இப்ப அந்த பெரியவர் இரவு 10 மணி ஆகுது வெளியில போய் நடந்துட்டு இருக்காரு. இப்ப அவருடைய மனைவி கனத்த இதயத்தோட இவரை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இப்பதான் அவரை கூப்பிட்டு, இங்க வா, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நம்ம மகன் இறந்து போனது தாங்கிக் கொள்ள முடியாம இப்படி பேசிட்டு இருக்க, என்ன இருந்தாலும் ஒரு உயிர், நமக்கு தெரிஞ்சு ஒரு உயிர் போக கூடாது அப்படின்னு அவங்க எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அதெல்லாம் இப்ப போக முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, அவங்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம், உடைய மகன் இறந்த வழி எனக்கு புரியுது, அந்த கொடூரமான மனிதன் நினைச்சிருந்தா நம்ம மகனை காப்பாத்திருக்கலாம், ஆனாலும் அவன் நினைக்கல. சரி, அவன் பண்ணதுக்கு அவனுடைய மகன் என்ன பாவம் செஞ்சான், அவனுடைய மகனை
நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு அவருடைய மனைவி சொல்றாங்க. நம்முடைய மகன் இறந்தபோது நம்ம எந்த அளவுக்கு பரிதவிச்சோம், ஆனாலும் அதே பரிதவிப்பு அவங்களுக்கு இருந்திருக்கும். அதை உணர்ந்திருப்பாரு. தயவு செய்து அவர் காப்பாத்துங்க. அவரு மிகப்பெரிய மருத்துவர். அவனுடைய பையனுக்காக தான் அவ்வளவு சொத்து சேர்த்திருக்காரு. அந்த பையன் இறந்துட்டா அந்த சொத்துலாம் என்ன பண்ணுவாரு, யாருக்குமே பயம் இல்லாம போவோம். தயவு செய்து அந்த சிறுவனை காப்பாத்து, ஒரு புண்ணியம் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவர் போய் படுக்கிறாரு. அவருக்கு தூக்கமே வரல. இப்ப நேரம் கடந்துட்டே இருக்கு. அந்த பெரியவரோட மனசு கேட்கவே இல்லை. இப்ப உடனடியா அவர் ஏந்திருக்கிறாரு. ஏந்திரிச்சு அவர் வெளில நடந்து வர்றாரு. இப்ப அவருடைய மனைவி எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல சொல்றாரு, அந்த சிறுவனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல அவருடைய மனைவி கொஞ்சம் நெகிழ்ச்சியா வராங்க. இப்ப வெளில வராரு. வெளில வந்து பார்த்தா அந்த ஊரோட காவலாளி நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த பெரியவர் இந்த இடத்துல எங்க போறாரு அப்படின்னு பக்கத்துல வரான். இப்ப அந்த பெரியவரிடம் எங்க ஐயா போறீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். மேலும் நான் சும்மா நடந்துட்டு வரேன், எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல இந்த காவலாளி சொல்றான், அந்த மருத்துவரோட மகனுக்கு உடல்ல சரியில்லாம போயிடுச்சான் அப்படின்னு அவனும் பேசிக்கிறான். எல்லாத்தையும் கேட்கிறாரு. சரி அப்படின்னு அந்த மருத்துவமனைக்கு அவர் வேகமா நடந்து போறாரு. இப்ப அங்க போய் பார்த்தா அந்த மருத்துவமனை முழுவதும் பரபரப்பா இருக்கு. இந்த சித்த வைத்தியர் வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனாலும் மருத்துவர் சாட்டா இல்ல. சாட்டா வேற மருத்துவர்களை பார்க்கறதுக்காக வெளில போறாரு. இந்த நேரத்தில் இந்த பெரியவர் சாட்டாவோட மகனை பாக்குறாரு. ராஜாவுக்கு உடல் முழுவதும் தீவிரமா இருக்கு, முகம் முழுவதும் நீல நிறமாச்சு. இப்ப இன்னும் சில மணி நேரத்துல அவனோட உயிரே போயிடும். அந்த அளவுக்கு அவனுடைய உடல்நல மோசமா இருக்கு. இந்த இடத்துல அந்த பெரியவர் வந்து கை தொட்டு பாக்குறாரு. அவனுடைய உடல்நல மோசமா இருக்கிறத உணர்றாரு. உடனடியா தண்ணி கொண்டு வர சொல்றாரு. பச்சளைய அந்த தண்ணியில போட்டு அரைக்க சொல்றாரு. இப்ப அரைச்சி நேரம் கொண்டு வராங்க. கொஞ்ச நேரத்துல அந்த காயத்தில் தடவுறாரு. அதே போல அவங்க உட்கொள்றதுக்கு ஒரு மருந்தை கொடுக்குறாரு. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது. அடுத்த ஒரு அரை மணி நேரத்திலேயே அவனுடைய மகன் தெளிஞ்சிடறான். கொஞ்சம் கொஞ்சமா கண் திறக்கிறான். கண் திறந்து அந்த பெரியவர் பாக்குறான். அதே போல ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டான். இப்ப அங்க உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா வராங்க. இப்ப எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு பெண்மணி மட்டும் இவரை தனியா பார்த்துட்டு இருக்கு. அங்கிருந்து சொல்லாம கூட வெளியே வந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அங்க எல்லாருக்குமே சந்தோஷமாவது. இப்ப மருத்துவர் வந்து பாக்குறாரு. இப்ப மருத்துவர் வந்து அவருக்கே ஆச்சரியம், தனது மகனுக்கு சரியாயிடுச்சு அப்படின்றதும் யார் மருத்துவம் பார்த்தா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நர்ஸ் அங்க வராங்க. அந்த பெரியவர் இதே 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்களிடம் அவருடைய மகனை காப்பாத்துறதுக்கு உங்க காலில் விழுந்து கெஞ்சினாங்க, ஆனா நீங்க திரும்பி கூட பார்க்கல, அவரு தான் இவரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவருடைய மகன் ராஜாவும் அதிர்ச்சி ஆவறான். அவரு அதிர்ந்து போய் நிக்கிறாரு. இப்ப மருத்துவர் நேரா அவர் வீட்டுக்கு போறாரு. போயிட்டு ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு அவருடைய காலில் விழுறாரு. ஒரு மகனோட இழப்பு எவ்வளவு பெரியதா இருக்கு அப்படின்றத நான் ஒரு நாள்ல உணர்ந்துட்டேன். நான் செஞ்சது மிகப்பெரிய தவறு, என்னுடைய வாழ்க்கையில மன்னிக்க முடியாத தவறு, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் காலில் விழுறாரு. ஆனா அந்த பெரியவர் நம்ம வாழ்க்கையில வாழ போறது சில நாள் தான், சில வருஷம் தான். அந்த சில வருடங்களை நம்மளால எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லது பண்ணிட்டு நம்ம போய் சேரணும் அப்படின்னும், அதனால நமது வாழ்க்கை முழுவதும் புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னும் அந்த பெரிய சொல்றாரு. இந்த இடத்துல சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுல இருந்து வெளில வராரு. அன்னையிலிருந்து மருத்துவர் டாட்டா ஏழைங்களுக்கு முழுவதுமே இலவச மருத்துவம் பார்க்கறாரு. அதாவது உங்களால எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு அவர் சொல்லி மருத்துவம் பார்க்கறாரு. இப்ப அந்த ஊர் முழுவதும் இந்த செய்தி பரவுது. அந்த மருத்துவனுடைய பேரும் இப்ப அந்த பெரியவரோட பேர்ல மாத்தி வச்சிருக்காரு. அதாவது இறப்புக்கு முன்னாடி ஒவ்வொரு மனிதனும் மனித நேயத்தை புரிஞ்சு நடந்துட்டாவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி இருக்கும். ஓகே, நம்மள இந்த விட பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.